அனைவருக்கும் வணக்கம். சிவகாசியிலிருந்து பெயரியல் ஜோடர் அமுதன். எல்லா புகழும் பெருமையும் நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு. என்னுடைய முதல் தேர்தல் கணிப்பு இது. முதல் முறையாக தேர்தல் கணித்து பதிவு வெளியிடுறேன். அதுக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கணும். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த தேர்தல் கணிப்பில் ஒரு 2-3 விதமாக சொல்லப்படுகிறது. இந்த 2 அல்லது 3 விதத்தில் வெற்றி பெற்றுட்டால் அடுத்தடுத்த சோதிட பதிவுகள் மிக விரைவில் உங்களை சேரும். அதாவது சோதிட பதிவில் அரசியல் சார்ந்த பதிவுகள். ஒருவேளை சோதிடத்தில் என்னுடைய கணிப்பு தவறிடுச்சு அப்படின்னு சொன்ன நபர் வின் பெறலை அப்படின்னா இன்னும் வருகிற அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அரசியல் சார்ந்த எந்த பதிவுகளும் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பதிவிட போகிறதில்லை. காரணம், அந்த 5 வருடத்துக்கு மிக கடுமையாக உழைக்கணும்னு முடிவெடுத்திருக்கிறேன். இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம அந்த பயின்ற பாடத்தை மேற்கொண்டு இது பண்ணி அப்போயும் நம்ம கடுமையாக தான் உழைக்க போகிறோம். இருந்தாலும் அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய இதுக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதுக்காக முதல்ல இந்த இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, முதல்ல நம்ம தேர்தல் கணிப்புகள் நம்ம வெளியிட்டுருவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற கட்சி ஒரு மெயினான கட்சிகளை பார்க்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆளுங்கட்சியாக ஆளுங்கட்சியாக மு.க. ஸ்டாலின் அவர்களும் எதிர்கட்சியாக எடப்பாடியார் அவர்களும் போட்டியிடுறாங்க. இப்போ நாம் என்ன கணிச்சிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ சோதிடத்தில் பல்வேறு கணிப்புகள் எல்லாரும் போட்டுட்ருக்காங்க. இதில் நான் கணித்த கணிப்பை மட்டும் முதல்ல போடுறேன். இது என்னுடைய முதல் கணிப்பு. முதல்ல ஆதரவு தாருங்க. இந்த பதிவுகளில் இந்த தேர்தல் கணிப்பில் வெற்றி பெற்றுட்டா அடுத்தடுத்த தேர்தல் கணிப்புகள் வேறு அதாவது ஒரு ஆழமான தேர்தல் கணிப்புகள்லாம் போடுறதுக்கு உண்டான இதில் நம்ம இறங்க போகிறோம். சரி, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின், எடப்பாடியார். ஸ்டாலின்கிறவர் ஆளுங்கட்சி, எடப்பாடியாருங்கிறவர் எதிர்கட்சியாக இப்போ இருக்கிறாங்க. இப்போ இவங்க இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு நம்ம கணிச்ச கணிப்பில் இப்போ ஸ்டாலினை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய ராசி லக்னம் இந்த அமைப்பு வச்சு பார்க்கும்போதும், எடப்பாடியார் அவருடைய ராசி லக்னம் வச்சு பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட எடப்பாடியாருக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் இருக்குது. எடப்பாடியாருக்கு ஒரு சிறந்த ஒரு ஆட்சி கொடுக்கக்கூடிய ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த இதில் இப்போ ராகு கேதுவினுடைய மிட் பாயிண்ட்டு இதெல்லாம் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டாலினுடைய ஜாதகம், அவருடைய ஜாதகம் மிக அற்புதமாக சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரில் யார் வெற்றி பெறுவா இந்த சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிப்பா அப்படின்னா நம்ம சிவகாசி பெயரியல் ஜோடர் அமுதன் அஸ்ட்ரோ ரிசர்ச் சென்டர் அப்படின்னு சொல்லி அடுத்து துவங்க போகிறோம். அந்த இதில் ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக உயர்திரு சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அவருக்கு தான் வெற்றி. ஸோ நம்ம கணித்த கணிப்பில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை பிடிப்பார் அப்படிங்கிறதுல இருக்குது. சரி, 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியில் முக்கிய 2 புள்ளிகள் நிற்கிறாங்க. அதுவரை 4 பேர் நிற்கிறாங்க, 5 பேர் நிற்கிறாங்க. பட் முக்கியமான 2 நபர்கள் ஏற்கனவே இருந்த கேடி ராஜேந்திர பாலாட்சி, தற்போது கட்சியில் இருக்கிற அசோகன் எம்எல்ஏவாக இருக்கிறாரு. இந்த 2 பேரில் போட்டியிடுறாங்க. மற்ற கட்சிகள் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் மெயினானவங்க. அதனால் அவங்க 2 பேர்த்தில் ஒரு இதாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களுடைய ஜாதகம் நமக்கு சரியாக கிடைக்கல. இதில் பார்த்திங்கன்னா கேடி ராஜேந்திர பாலாஜியினுடைய ஜாதகம் நமக்கு கிடைக்கல, அசோகன் ஜாதகம் கிடைக்கல. ஸோ இது உலகில் ஜோட ரீதியாக விருச்சக ராசியை விருதுநகருடைய சிவகாசி தொகுதியாக வச்சு அதுலேருந்து யார் வின் பெறுவா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம மையமாக எடுத்திருக்கோம். ஸோ முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜியை பொறுத்தவரை எனக்கு மிகவும் பிடித்த அற்புதமான நபர். எளிமையாக ஏழைகளிடத்தில் பழகக்கூடிய நபர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஜாதகம், அதாவது ஜாதகம் கிடைக்கல, அந்த
முண்டன் அஸ்ட்ராலஜி விருச்சிக ராசியை மையமாக வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஓட்டு வங்கிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஆளுமை, நல்ல ஒரு ஆட்சி அமைப்பு இருக்கக்கூடியதெல்லாம் இருக்குது. ஸோ இதே இதில் அசோகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 4ஆம் இடம் வருது. இப்போ 4ஆம் இடம் வரும்போது அது கும்பத்தினுடைய அமைப்பு. கும்பத்தில் ஏற்கனவே ராகு இருந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ 10ஆம் இடத்தை எடுக்கும்போது உங்களுக்கு அங்கே கேது சூரியனுடைய வீட்டில். ஸோ அவருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பு தான் இருக்குது. ஸோ 2 பேருக்கும் நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. தேர்தலில் போட்டிடுறாங்க. இதில் யார் வின் பெறுவா அப்படின்னு நம்ம 2 பேர், அந்த 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த அமுதன் அஸ்ட்ரோ ரிசர்ச் சென்டர் மூலமாக, நமது ஆரம்பிக்க போகிற ரிசர்ச் சென்டர் மூலமாக கணித்த கணிப்பின்படி கேடி ராஜேந்திர பாலாஜி, எம்எல்ஏ அசோகன், முன்னாள் அமைச்சர் கேடி ராஜேந்திர பாலாஜி, தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர் அசோகன், இவங்க 2 பேரில் பற்றி பார்க்கும்போது இதில் அசோகன் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு படி மேலே இருக்குது. கணிசமான குறைவான வாக்கு வித்தியாசங்களில் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். முதல்ல எல்லாரும் எங்களுக்கு அந்த கணிப்புக்கு ஆதரவு கொடுக்கணும். இந்த கணிப்பில் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த தேர்தல் கணிப்புகள் உங்களை வந்தடையும். எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.